இது எவ்வளவு வியூஸ் போயிருக்கு நீங்க இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோஸ்லாம்? அப்பெல்லாம் நான் 1 லட்சம் 2 லட்சம் போவோம். இப்ப எல்லா வீடியோவும் நான் டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணிட்டு இப்ப ட்ராக்கை மாத்திட்டேன். அதனால இப்ப வியூஸ் போறது இல்லை. அது போனா போது போட்டி போகுது. முதல்ல நான் கோவப்பட்டு பல காரியங்களை நான் இழந்துட்டேன். அதை நான் இன்னொரு வீடியோ வேணா போடுறேன். என்னென்னலாம் என் வாழ்க்கையில இந்த கோபம் அப்படின்ற ஒரு விஷயத்தால நான் இழந்தேன் அப்படின்றத. ஆனா இப்போ ஃபீட் த ஆங்கிரி கிடையாது, அங்கர். ஆங்கிரியால இழந்ததெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நீங்க போன வீடியோல வந்து கோவத்தால நான் நிறைய இழந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த பதிவு பண்ணியிருந்தீங்க. நீங்க யாரால கோவப்பட்டிருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம்னு கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என்னோட வயசுல மூத்தவங்க, என்னோட வயசுல இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கோபம் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வாழ்க்கையிலையும் நிறைய ஆசீர்வாதங்கள், எண்ணிலடங்கா ஆசீர்வாதங்களை வந்து கொடுத்துக்கிட்டே கொடுத்துருக்காங்க, இன்னமும் கொடுப்பாங்க. ஆனா அந்த கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க அப்படின்ற மாதிரி பைபிள்ல வசனம் இருக்கு. நான் அதே மாதிரி என்னோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா, என்ஆர்ஐ, வெளிநாட்டுக்காரங்க இவங்கெல்லாம் வந்து டைரக்டா என்னோட ஓன் அக்கௌண்ட்ல, என்னோட பர்சனல் அக்கௌண்ட்ல, அவங்க எனக்கு சொந்தக்காரங்களும் கிடையாது, அண்ணன் தம்பியும் கிடையாது, மாமா மச்சானும் கிடையாது, முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது, என்னோட பர்சனல் அக்கௌண்ட்ல ஃபண்ட்ஸ் போடுவாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா நான் பண்ணிக்கிட்டு இருந்த ஒவ்வொருத்தரோட ஊழியத்துல ஒவ்வொருத்தர் அழைப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ கிறிஸ்டியானிட்டியில பைபிள் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். என்னன்னா மோசேயோட அழைப்பு வந்து பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு கேங் லீடர், தலைவர். அதே மாதிரி ஆபிரகாம், அவர் வந்து ஒரு குடும்பஸ்தன், இவர் நல்ல ஒரு குடும்பஸ்தன் அப்படின்ற மாதிரி ஒரு அழைப்பு. இந்த மாதிரி என்னோட அழைப்பு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா, நான் சின்ன வயசுல 11ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னோட பெரியப்பா பெரியம்மா அவங்க தான் வந்து, நான் திருநெல்வேலி மாவட்டம் இடையன்குடி அப்படின்ற ஒரு கிராமத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா, எங்க பாட்டி வீட்டுல இருந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து பாட்டி வந்து கறி எடுக்க மாட்டாங்க, இறைச்சி சொல்லுவோம் இல்லையா கிராமங்கள்ல, துட்டு செலவாயிரும்ட்டு. அப்பெல்லாம் வந்து எங்க இந்த பெரியமா பெரியப்பா தான் என்ன வாரம் கூப்பிட்டு எனக்கு அப்புறம் இந்த மருந்து, இந்த வேர்கள்லாம் போட்டு இடிச்சு போட்டு அந்த மாதிரி நல்லா பார்த்துக்கிட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்கூல் நான் படிச்சுக்கிட்டு இருக்க சிசிஎம் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல வந்து ஒரு போலீஸ்காரைய வந்து நிக்கிறாங்க. நின்று இந்த மாதிரி 11th படிக்கிற சார்லஸை கூப்பிடுங்கன்றோன்னா ஹெட்மாஸ்டர் கூப்பிட்டு விடுறாப்புல. கூப்பிட்டு விட்டா, எப்பா அவங்க பெரியமா பெரியப்பா வெடி விபத்துல என்ன ஆயிட்டாங்க, வெடி வெடிச்சிடுச்சு. அந்த விபத்துல வந்து பாளையங்கோட்டை ஹைகிரவுண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலிக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. வெடி மீன்ஸ் எப்படி நேச்சுரலா நடந்ததா இல்ல அது எப்படி? நேச்சுரல். அதாவது இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வானம் போடுவாங்க கிராமத்துல. இப்பெல்லாம் தான் சரவெடி, நம்ம ஒரு இது கொளுத்தி விட்டோம்னா, அப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஒவ்வொரு வெடியா 3 கொளுத்தி கல்யாண வீடு இந்த மாதிரி நேரங்கள்ல ஃபங்க்ஷன் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சர்ச்சஸ்ல கோயில் கூட அந்த மாதிரி போடுவாங்க. அந்த மாதிரி வெடிச்சுதான் இந்த அளவுக்கு வந்து இறப்பு ஏற்படுற அளவுக்கு அது அந்த அளவுக்கு பவர் இருக்கு அந்த இதுல. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஆர்டர் கொடுக்கணும். அப்போ அந்த கல்லு வெடி வந்து மலையில நனைஞ்சிருக்கு. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த கல்லு வெடியை வந்து ஒரு பாத்திரத்துல போட்டு ஹீட் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு முட்டாள்தனமான ஒரு சிந்தனை. அது வந்து ஒரு அன்எஜுகேட்டட் பீப்புள்ஸா, அந்த காலத்துல கொஞ்சம் படிப்பறிவு இல்லாதவங்க, அவங்களுக்கு அந்த இது நாலேஜ் இல்ல. போட்டு சூடு பண்ணும்போது தண்ணியில ஊத்தி இத சூடு பண்ணதா இல்ல, மழை பெய்யும் போது, தீபாவளினாவே மழை பெய்யும்ல, தீபாவளி ஒரு வாரத்துக்கு முன்னாடி சீசனுக்கு இவங்க மேபி பழைய வெடியா இருந்திருக்கலாம், அதை கொஞ்சம் ஹீட் பண்ணி கொடுக்கலான்ட்டு கொடுக்கும்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க கிராமங்கள்ல எல்லாம் அடுப்பாங்கற நின்றுட்டு தான் சமைப்போம். அவங்க முயல் வளர்த்தாங்க. அது போக எங்க பெரியப்பா வந்து ஆட்டு உரல்ல உட்கார்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஹீட் பண்ணி இப்படி ஒரு குழு குளுக்கும் போது கீழே உள்ள வெடி மேல வரட்டும் அப்படின்ற மாதிரி அந்த கல்லு வெடி குளுக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒன்னோட ஒண்ணு உரசி ஹீட்ல வந்து வெடிச்சிருச்சு. வெடிச்சு எங்க பெரியமாவோட 2 நெஞ்சுமே கிழிஞ்சிருச்சு.
எங்க பெரியப்பா அந்த சைடு உட்கார்ந்து இருந்தவங்க அவங்க கால்ல போய் என்ன ஆயிடுச்சு, வலது கால்ல போய் அடிச்சு காலும் செதஞ்சிருச்சு. இப்போ அந்த கூப்பிடும் போது நான் என்ன பண்றேன், அப்போ அவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் தான், ஒரு பையனும் அவன் படிக்கலாம், அவன் வேலைக்கு போயிட்டான். அப்போ அட்டெண்டர் இல்லை. ஏன்னா சென்னையில இருந்து எங்க அம்மா அப்பா எங்க சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் வரணும்னா ஒரு நாள் ஆயிரும். அந்த ஒரு நாள் கேப்ல அப்ப நான் என்ன பண்றேன், அந்த போலீஸ்காரையாவே எனக்கு பைசா கொடுத்து என்னை வந்து கணபதி பஸ்ல ஏத்தி தெசமலையில இருந்து திருநெல்வேலி பாளையங்கோட்டை கிரவுண்டுக்கு அனுப்புறாங்க. அதுக்குள்ள இவங்களை ட்ரக்கர்ல கூட்டு போகும்போது போற வழியில எங்க பெரியம்மா இறந்துட்டாங்க. எங்க பெரியப்பாவோட ஒரு கால் செதஞ்சிருக்கு. முதலா என்னோட வாழ்க்கையில பசியினால மயக்கம் போட்டு விழல, சுகர் பிபினால மயக்கம் போட்டு விழல. என் வாழ்க்கையில முதல் நான் மயக்கம் போட்டு விழுந்த இடம் திருநெல்வேலி பாளையங்கோட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஏன்னா பெரியம்மாவோட 2 நெஞ்சு கிழிஞ்சி அதை வந்து போஸ்ட்மார்டம் பண்ற இடத்துல அன்னைக்குதான் நான் ஃபர்ஸ்ட் அந்த போஸ்ட்மார்டம் பாக்குறேன். அதிர்ச்சி ஆகி அந்த அதுல என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கேர்னஸ் வந்து அவங்க மார்பை புத்தி தைக்கிறாங்க, என்ன பிடிக்க சொல்றாங்க. அப்புறம் பெரியம்மாவோட போஸ்ட்மார்டம் முடிஞ்சிருச்சு. சொந்தக்காரங்கள்லாம் வந்து பாடி எடுக்கிறதுக்காக வெயிட்டிங், எல்லாம் சென்னையில இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு இரவு முழுசும் பாத்தீங்கன்னா எங்க பெரியப்பாவுக்காக, அவங்க பையன் வர கேப்ல நான் என்ன பண்றேன், பெரியப்பாவுக்காக அதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்டெண்டரா உட்கார்ந்துருக்கேன். அப்போ பெரியப்பாவோடதும் வெறும் நரம்பு மட்டும் என்ன ஆகுது, காலில் வந்து கிழிஞ்சு வெறும் நரம்பு தான் தெரியுது. ஒரு காலை எடுத்துட்டாங்க. அப்போ அந்த நேரத்துல ஒரு கால் இப்ப அந்த வெடி வெடிச்சதால் அந்த கால் வந்து ஒருத்தர் சைடுல இருந்து போயிடுச்சு, ஒரு உயிர் போயிடுச்சு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அந்த இடத்துல வந்து ஒரு தரிசனம் காமிக்கிறாங்க. என்னன்னா, இந்த நோயாளிகள், இந்த விபத்துல ஆக்சிடென்ட் ஆகுறவங்க, சுகர்ல கால் எடுக்கிறவங்க, ஜுரம், கேன்சரு, இவங்கெல்லாம் ஓகே. ஆனா சம்பந்தமே இல்லாம என்ன மாதிரி பல பேர் அட்டெண்டர், கணவனுக்காக மனைவி, மனைவிக்காக கணவன், அந்த இடத்துல என்ன ஆகுறாங்கன்னு கேட்டீங்கன்னா பசி பட்னியில கிடக்குறாங்க. இப்ப நான் அன்னைக்கு ஒரு நாள் இருக்கும் பொழுது என்னால என்ன பண்ண முடியல, போய் சாப்பிட முடியல. எனக்கு அந்த போலீஸ்கார் கொடுத்து விட்ட காசு என் கையில இருக்கு. இருந்தாலும் நான் போய் பாளையங்கோட்டை கிரவுண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வெளியே போய் சாப்பிட்டு வர்றது கேப்ல இங்க பெரியப்பாவுக்கு என்ன பண்றாங்க, பார்க்கணும். ஊசி போட வராங்க, அந்த டாக்டர் வராங்க, இந்த டாக்டர் வராங்க, காலை தூக்கி பிடிப்பான்றாங்க. என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு ஃபுல்லா நான் சாப்பிடல. அடுத்த நாள் எங்க அம்மா அப்பா எங்க சொந்தக்காரங்க எல்லாம் சென்னையில இருந்து வர நான் என்ன பண்ணல, சாப்பிடல. அப்பந்தான் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதர்கள் மூலமா நம்மளுக்கு வந்து உணர்த்துவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த நோயாளிகளோட, இந்த நோயாளிகள் படக்கூடிய கஷ்டங்கள் அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு வந்து காமிச்சாங்க. முகமுகமா என்ன பண்ணாங்க. நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி பல அட்டெண்டர்கள் கொசுக்கடியில கிடக்காங்க, சாப்பிட முடியாம இருக்காங்க. அப்போ இது அப்படியே போயிடுச்சு. அப்புறம் அடக்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அப்புறம் நான் திருநெல்வேலி மாவட்டத்துல படிச்சு முடிச்சுட்டு இங்க சென்னைக்கு வந்துட்டேன். சென்னையில ஐஐடி பேக் சைடு டிப்ளமோ பண்ணேன். அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில பிடெக் பண்ணேன். எல்லாம் முடிச்சு நான் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல கிறிஸ்டியானிட்டியில சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க, 10ல் 1 தசம பாகம் சர்ச்சுக்கு வைக்கணும் அப்படின்ட்டு. நம்ம சம்பாதிக்கிற பணத்துல 10ல் 1 பாகத்தை. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சேலரி வந்த உடனே 10,000 ரூபாய் எனக்கு சம்பளமா, அதுல 1000 ரூபாய் தூக்கிட்டு ஏதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போவேன். அங்க இருக்கிற நோயாளிகள், அவங்களுக்கு வாக்கர், வீல் சேர், டைப்பர், நாப்கின், வீல் சேர் வாங்குற அளவுக்கு அந்த டைம்ல எனக்கு ஃபண்ட் இல்லை. நம்மளால முடிஞ்சது, உங்களால முடிஞ்சது சின்ன சின்ன உதவிகள், நோயாளிகளோட அட்டெண்டருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, அப்புறம் அவங்களுக்கு ஓடமாஸ் வாங்கி கொடுக்கறது, கொசுக்கடியில இருக்கிறவங்களுக்கு பெட்ஷீட்டு, போர்வை, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதை வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப நாளா நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது வெளியே யாருக்கும் தெரியாது, எந்த ஒரு வீடியோக்கள்லயும் நான் போடல. அப்ப நம்மளுக்கு யூடியூப், இன்ஸ்டாகிராம் ஒண்ணுமே கிடையாது, இல்ல. பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி 7th டே அட்வென்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 7ஆம் நாள் திருச்சபை அப்படின்னு கிறிஸ்டியானிட்டியில. அதுல ஒரு பாஸ்டர்
என்னை வாட்ச் பண்ணி நான் என்ன பண்றேன் எங்க போறேன் அப்படின்றதெல்லாம் பார்த்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒரு டோனர் கிட்ட என்னை கூட்டு போய் இதை வந்து நீங்க ப்ராப்பரா என்ன பண்ணுங்க என்ஜிஓவை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ப்ராப்பரா பண்ணுங்க அப்படின் போதுதான் புரோட்டோகால் படி நீங்க இதை மூவ் பண்ணுங்க அப்போ இன்னும் உங்களுக்கு டொனேஷனும் மக்கள் தருவாங்க. அதை வச்சு நீங்க ஒரு இப்ப வீல் சேர் வாங்க காசு இல்லாம இருக்கீங்க, வீல் சேர் வாங்கி கொடுக்கலாம். டைப்பர் இப்போ டைப்பர் வாங்க முடியாது, ஏன்னா டைப்பர் வந்து 500-600 ரூபாய் வாங்கலாம். ஒரு வாக்கர் 700-800 ரூபாய் 10 வாங்க. சின்ன சின்னதா பண்ற உதவிகள் வந்து கொஞ்சம் பெரிய அளவுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அவங்க தான் எனக்கு ஃபண்டு கொடுத்தாங்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு. அப்புறம் வெப்சைட் ஓபன் பண்றதுல இருந்து எல்லாமே அவங்க தான் எனக்கு ஃபண்டு கொடுத்தாங்க. அதுல ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ். ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்காக தான் முதல் நான் என்ன பண்ணேன் ஆரம்பிச்சேன். அப்புறம் பசங்க வாலிப பசங்களை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு 4-5 பசங்களை பிடிச்சி போட்டு அவனுங்க முதல்ல ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனா வாந்தி எடுப்பானுங்க, வரமாட்டேன்னாங்க. அவங்க வீட்டுல அவங்க பேரண்ட்ஸ் விட மாட்டேன்னாங்க, ஏன்னா அந்த வியாதி நம்மளுக்கு பரவிடுமோ அப்படின்ட்டு. ஆனா அந்த பசங்களுக்கு இதுதான்டா ஊழியம், இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புறது அப்படின்னு சொல்லி சும்மா அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள்கிட்ட போய் செல்ஃபி எடுத்து போடுறது, அதுல என்ன இருக்கு? அது சும்மா அதனால எந்த யூஸும் இல்ல. அதே நேரத்துல நீ இவங்க கிட்ட போய் செல்ஃபி எடுத்து போடு, ஒரு கால் இல்லாத ஒரு கை இல்லாதவர்கிட்ட போய் செல்ஃபி எடுத்து போடு. இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணி நிறைய பேர் இவங்க வந்து இப்ப பண்ணணும்னு நினைக்கிறவங்க எப்படி பண்றதுன்னு தெரியாம நிறைய பேர் இருக்கிறவங்களுக்கு வந்து இது பார்க்கும்போது நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி பண்ணலாம்னு அவங்கள நம்ம மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும்ல. இவங்க கூட நம்ம அதை எடுத்து போடும் கட்டாயம் இந்த மாதிரி மக்கள் இருக்காங்களான்றது தெரியாது நிறைய பேருக்கு. இப்ப நம்ம இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம், உங்க பேச பாப்பாங்க, என் பேச பாப்பாங்க. உங்க கால் இல்லையா கை இல்லையான்றது எப்படி தெரியாது அவங்களுக்கு, தெரியாது. அந்த மாதிரி தான் வந்து வெளியில எடுத்துட்டு வரணும். இப்ப உதவாத விஷயங்களை யூஸ்லெஸ் விஷயங்களை நம்ம வெளியில எடுத்துட்டு வர்றதை விட இந்த மாதிரி உபயோகத்தனமான நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இப்ப அவங்களுக்கு வந்து யாருமே அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு இல்லாம இருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி விஷயங்களை அவங்க கூட சேர்ந்து இவங்க வந்து வீடியோவோ இல்ல போட்டோஸ் எடுத்து அவங்க பப்ளிஷ் பண்ணும்போது இது மூலமா அவங்களுக்கு நிறைய பேர் வந்து பண்றவங்களுக்கு இந்த உதவி பண்ற அந்த இது எண்ணம் இருக்கிறவங்க வந்து இதை பார்த்து நிறைய பேர் உதவி பண்ணுவாங்கல்ல, அது பயனடைவாங்கல்ல. இவங்க வந்து பண்ணாங்க, நீங்களா ஏன் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடுறீங்க, எனக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள். இப்ப வந்து போட்டோஸ் வீடியோஸ் எதுக்கு போடுறதுன்னே ஃபர்ஸ்ட் இப்ப ஒருத்தர் 2 பேர் செய்யறது பார்க்கும்போது அதை பார்த்து ஒரு சில பேர் அவங்க வந்து செஞ்சாங்கன்னா அப்ப நிறைய அதுல கஷ்டப்படுறவங்க அதுல பயனடைவாங்கல்ல. இது நல்ல விஷயம் தான். இதை ஏன் எதிர்க்கிறாங்கன்ற தெரியல. அவங்க ஒரு வசனத்தை புடிச்சு வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி கஷ்டப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம ஒரு கடலை மிட்டாய் பாக்கெட் வாங்கி கொடுக்குறோம், நீங்க என்ன பண்ணுங்க அவங்களுக்கு ஒரு சத்தான ஒரு நவதானியத்தை வாங்கி கொடுங்க. என்கிட்ட பணம் இல்ல, ஆனா இந்த இருக்கிற இடத்த நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா அதை தப்புன்னு நிறைய பேர் வாக்குவாதம் பண்ணாங்க. பல விதமான கிரிட்டிசைஸ் என் மேல வந்துச்சு. இருந்தாலும் நான் பாட்டுக்கு என்ன பண்ணேன், இதை பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு நிறைய ஃபண்ட் ஃப்ளோ வந்துச்சு. ஓப்பனா சொல்றேன், நம்ம ரெக்கவரி ஹேண்ட்ஸுக்கு ஃபண்டுக்குள்ள திரும்ப என் பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு என்ன நம்பி அனுப்ப ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நீங்க ரெக்கவரி ஹேண்ட்ஸுக்கு அனுப்பிச்சா பில்லு கொடுக்கணும், ஒரு ஆடிட் காட்டணும். அதே நேரத்துல நீங்க என் பர்சனல் அக்கௌண்ட்டுக்குன்னா நான் உங்க பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு போட்டா எந்த ஒரு ஆடிட்டிங் கிடையாது, நீங்க என் அக்கௌண்ட்டுக்கு போட்டீங்கனால எந்த ஆடிட்டிங் கிடையாது. அப்ப மக்கள் வந்து என்ன நம்பினாங்க. நம்பி அந்த மாதிரி வந்து நானும் பல மாவட்டங்கள் என்னால நான் சென்னையில இருக்கேன், போக முடியாத ஊர்கள்ல வாலிப பசங்களை ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு அந்த வாக்கர் வீல் சேர் எல்லாம் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி தமிழ்நாடு முழுசும் நல்லா பண்ணிட்டு இருந்தேன். இடையில வந்து பாத்தீங்கன்னா அதான் இந்த கோபம், ஒரு சில காரியங்கள் சமூக வலைதளத்துல நான் போட்ட வீடியோக்கள், ஒரு சில பிரச்சனைகள், நிறைய காரியங்கள்ல என் மேலேயும் தவறு இருக்கு. நான் என்ன பண்ணிட்டேன்னா விழிப்புணர்வு அப்படின்னுட்டு ஒரு சேனலுக்குள்ள வந்துட்டு அந்த விழிப்புணர்வு சம்பந்தமா இப்ப கிறிஸ்டியானிட்டியில இதெல்லாம் ஃபேக்கு என்ன பண்ணிட்டேன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து பர்சனல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தனி மனித தாக்குதல். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கோபம், அதாவது ஒருத்தர் லைனுக்கு வருவாங்க, எங்க ஐயாவை பத்தி நீ இப்ப ஒரு வீடியோ போட்டேன்னா அடுத்த வீடியோ போட்டு பாரு நான் உன்னை வீடு பூந்து வெட்டுவேன், நீ என்னால ஒரு வீடியோ போட்ட நீ ஒரு வீடியோ போட்டா வீடு பூந்து வெட்டுறது நான் 100 வீடியோ போடுறேன் பாரு. இப்படி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த பர்சனல் அட்டாக்கு முரண்பாடுகள் வந்துருச்சு.
பழி வாங்குதல், இந்த மாதிரி ஒரு எண்ணத்துல வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த அந்த கனமான ஊழியத்தை விட்டுட்டு ஒரு சில மனிதர்களை அவங்கள எப்படியாவது டேமேஜ் பண்ணணும், அவங்கள எப்படியாவது என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த கோபத்துல நம்ம அவங்கள நம்ம கீழே தள்ள முடியாத லெவல்ல உள்ளவங்கள தான் நான் எதிர்த்தது. இருந்தாலும் என்னால வந்து நிறைய பேர் யூடியூப்ல என்ன வீடியோக்கள் போட்டாங்க. என்ன போட்டாங்கன்னா, டீ கப்பை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலா அலையிறான், இப்படி எல்லாம் நம்ம வாலிப பசங்களை கிண்டல் பண்ணாங்க. வாலிப பசங்க நம்ம இப்பதான் அவனுங்க ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா இப்போ நானே உங்க பையனை வந்து அம்மா நீங்க அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள் ஆசிரமத்துக்கு அனுப்புங்கன்னா அனுப்புவீங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்கன்னா யோசிப்பீங்க. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வர பசங்களை இவங்க ஒரு வீடியோவை போட்டு என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா ட்ரோல் பண்ணி விட்டு அவனுங்க அந்த கமெண்டுகள் எல்லாம் படிப்பானுங்க, அந்த வீடியோக்களை பார்ப்பாங்க. அப்புறம் நம்மளை போட்டு என்ன பண்றது, நெகட்டிவ் கமெண்ட் போட்டு இந்த மாதிரி காரியங்கள். அதாவது அவங்களும் நல்லது பண்ண மாட்டாங்க, அப்படி பண்றதுக்கு முன் வரவங்களையும் உங்க பண்றதுக்கு விட மாட்டாங்க, தடுப்பாங்க. அதுதான் நம்ம வெட்டியா இருக்கிற பசங்களோட அந்த சம்பந்தப்பட்ட வாலிப பசங்களோட அம்மா அப்பாவுக்கு போன் பண்ணி அம்மா அப்பாவை நேர்ல கூப்பிட்டு உங்க பசங்களை இந்த ஊழியத்துக்கு அனுப்பாதீங்க, இந்த ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரிக்கு அனுப்பாதீங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு தடுக்கிறதுக்காக பல விஷயங்கள் பண்ணிட்டாங்க. அப்போ இதுலதான் நான் என்ன பண்ணேன், நிறைய கோபப்பட்டு அது ஒரு சில காரியங்கள் ஏன்னா அதெல்லாம் கடந்து வரணும்னு பாக்குறதுனால இப்ப நான் ஓப்பனா வெளிப்படையா நிறைய பேசல. அந்த மாதிரி காரியங்கள்ல அதான் அது யார் என்ன பண்ணாலும் நம்ம கோவப்படக்கூடாது. அதுதான் இந்த வீடியோ மூலமா என்ன சொல்றேன்னா, யாரும் என்னவும் பண்ணிட்டு போட்டோம், நம்மளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த ஊழியம் அதை நம்ம பண்ணிட்டு என்ன பண்ணணும், போயிட்டே இருக்கணுமே தவிர என்னோட வாழ்க்கையில நான் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நிறைய காரியம் இழந்ததுன்னா என்னது, அவ்வளவு பெரிய ஊழியத்தை விட்டுட்டேன். எவன் கை கால் போயிருந்தா எனக்கு என்னப்பா, எவன் எப்படி இருந்தா எனக்கு என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த ஊழியத்தை விட்டுட்டு இந்த பழி வாங்குதல், தனி மனித தாக்குதல் அப்படின்ற ஒரு காரியத்துல கொஞ்ச நாள் நீங்க கொஞ்சம் இது போயிட்டீங்க, இது மனப்போக்கு வந்து கொஞ்சம் வேற மாதிரி போயிடுச்சு. அது ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. மனுஷனா பிறந்த இயல்பா சில நேரத்துல கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு தடுமாறுது, சின்ன விஷயம் தான், விட்டுருங்க, அது ஃப்ரீயா விட்டுட்டு இனிமே நம்மளால முடிஞ்சதை நம்ம சில பேருக்கு நல்லது பண்ணிட்டு யார் என்ன சொன்னா என்ன பண்றவனும் அதாவது சொல்றவனும் பண்ண போறது இல்ல, அவன் சொல்றதெல்லாம் நம்மளும் நிப்பாட்டணும்னா அது நம்மளுக்கு ஒரு இதுதானே, நம்மளால 4 பேர் நல்லா இருக்காங்கன்னா அது நம்மளுக்கு கிரெடிட்ஸ் தானே, புண்ணியம் தானே. அதுக்கு அதனால அதை நோக்கி நம்ம டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆமா, இப்ப நம்ம விட்ட அந்த ஹாஸ்பிட்டல் ஊழியத்தை ஜனவரியில இருந்து ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பையன் டாக்டர் அவங்க அம்மாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்க அம்மா இறந்ததுனால டாக்டரை கத்தி எடுத்து குத்திட்டான். அது நியூஸ் எல்லாம் வந்துச்சு. அதுல இருந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ள முன்னாடி மாதிரி என்ன பண்ண முடியல, போக முடியல. இன்னும் ஜனவரியில இருந்து என்ன பண்ணலாம்னு இருக்கோம்னா அந்த விடுபட்ட ஹாஸ்பிட்டல் ஊழியத்தை இப்போ தொடரலாம். இப்ப வாலிபர்களை அமுச்சு விட்டு இந்த டைம்ல இந்த விசிட் பண்ணுவாங்கல்ல, அந்த டைம்ல உள்ள போய் அப்போ அந்த இடத்துல எந்த விசிட்டர் எந்த நோயாளிகளுக்கு அட்டெண்டர் இல்லாம இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுவோம். முதல்ல ஒரு 10-20 பேருக்கு பண்ணிட்டு இருந்தோம், இப்போ 2 பேரு, அந்த 2 பேருக்கும் என்ன பண்ணிடலாம், நல்லா பண்ணிடலாம். எப்படியும் யாராவது ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாங்க, வீட்டுல பார்க்க ஆள் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தூக்கி போட்டு போயிருவாங்க, திரும்ப அவங்கள கூப்பிட்டு போகவும் வரமாட்டாங்க. இந்த மாதிரி உள்ளவங்களெல்லாம் பராமரிக்கலாம் அப்படின்ற மாதிரி நல்ல சேவை இது. ஆமா, அதனால அது போக நம்ம நீங்களும் அன்னைக்கு வந்தீங்க இல்லைங்களா, நம்ம உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னுட்டு சாப்பாடு வச்சு இத ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அட்டெண்டர்ஸ், நோயாளிகளுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அங்கேயே சாப்பாடு கொடுத்துடுறாங்க, அட்டெண்டருக்கு என்ன பண்றோம், இதுலயும் சாப்பாடு கொடுக்குறோம். அப்புறம் இதே மாதிரியும் ஃபீட் த ஹங்கர், நீங்க அன்னைக்கு வரும்போது பார்சல் பண்ணிருக்கோம், நிறைய பேருக்கு கொடுத்தோம் இல்லைங்களா. இதையும் தொடர்ந்து என்ன பண்ணுவோம், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு என்ன சொல்லிக்கிறேன்னா, கோபம் அதை என்ன பண்ணுவோம், குறைச்சிப்போம். நம்மளோட ஊழியத்தை குறைச்சிக்கொண்டதை விட நம்ம கோவப்படாம நம்ம அமைதியா இருந்தாலே அந்த விஷயம் அதை பாட்டுக்கு ஃப்ளோல போயிட்டே இருக்கும். அதனால கோவம்ன்றதே தேவையில்லைன்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். கோவத்தினால நமக்கு எந்த யூஸ் இல்ல. நஷ்டம் வந்து வெட்டி இருக்கிற பசங்களுக்கு ஆப்போசிட்டா சொல்றவங்களுக்கு இல்ல, நம்மளுக்கு தான் நஷ்டம், நம்மளுக்கு தான் ஹெல்த் வைஸ் நம்மளுக்கு தான் லாஸ் ஆகுது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, கோவன்ற விஷயத்த பழிவாங்குறன்ற விஷயத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம வேலையை நம்மளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இந்த கொடுக்கப்பட்டிருக்கா, நம்மளுக்கு ஒரு விஷயம் தோணுதா நம்மளுக்கு இது பண்ணணும்னு அதுல நம்ம டிராவல் பண்ணிட்டு போயிட்டே
இருந்தா அவங்களும் ஒரு 4 நாள் 5 நாள் முட்டி மோதி பார்ப்பாங்க. ஒண்ணும் முடியலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் அமைதியா வாய் மூடிட்டு போயிடுவாங்க. சோ இதுக்கு எதுக்கு நம்ம கோவப்படணும்? நம்ம பாட்டு நம்ம போயிட்டே இருந்தா நம்ம வேலையை நம்ம நீட்டா பார்க்கலாம். நன்றி. தாகம் என்பது பொது உடைமை, நதிகள் ஏனோ தனி உடைமை. தாகம் என்பது பொது உடைமை, நதிகள் ஏனோ தனி உடைமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. பார்வையிலே தாயின் பாசம், செய்கையிலே பரவும் ஆசம். உத்தேசம் இன்றி உயர்ந்திடும் இத்தேசம். பிரபஞ்ச கொடியில் பழம் பெறும் தேசம். உயரச் சுமக்கும் தோள் எங்கே? தொப்புள் கொடி போல் நாட்டின் கொடியை உணர்ந்தால் உயரும் நாள் இங்கே. தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம். தேசமே நமது சுவாசம், சந்தோஷம். பார்வையிலே தாயின் பாசம், செய்கையிலே பரவும் ஆசம். உத்தேசம் இன்றி உயர்ந்திடும் இத்தேசம்.